ஒரு காலத்தில் என் கனவுகளுக்கு டெட்லைன் போட்டுட்டேன். மேரேஜ், கிட்ஸ், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு. இதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கான்னு கூட மறந்துட்டேன். 2 குழந்தைங்களுக்கு அம்மாவாக இருக்கிறது ஈஸி கிடையாது. ஒரு கையில் ஃபீடிங் பாட்டில், இன்னொரு கையில் புக்ஸ். சில நேரம் படிக்க உட்காந்தா குழந்த அழும். சமையல் வேலை இருக்கும், வீட்டு வேலை இருக்கும். ஆனால் ஒரு ஆசை மட்டும் என் மனசில் இருந்து போகவே இல்லை. நான் ஒரு ஆஃபீஸர் ஆகணுன்ட்டு, அரசு அதிகாரி ஆகணும்னு. டிஎன்பிஎஸ்சி ஜேர்னி ஈஸி இல்லைன்னு தெரியும், ஆனால் இம்பாசிபிளும் கூட இல்லை தானே. இந்த சேனல் பர்ஃபெக்டானவர்களுக்காக இல்லை, பிரேக் எடுத்துகிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுற பெண்களுக்காக, லேட் ஆகிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுற மாம்ஸ்க்காக. நானும் சம்பாதிக்கணும், எனக்குன்னு சுயமரியாதை இருக்கணும்னு அமைதியாக போராடுற என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்காக. நம்ம எல்லோரும் சேர்ந்து படிப்போம் வாங்கலேன். திரும்ப ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம டெய்லி போடுற சின்ன சின்ன லிட்டில் ப்ராக்ரஸ் தான் பண்ணுவோம். பிகாஸ் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ட்ரீம் பண்ண ஆரம்பித்தா அவளை யாராலும் ஸ்டாப் பண்ண முடியாது இல்லையா? வாங்க படிக்கலாம், கனவுகளை தொடலாம்.